வந்துட்டியா? எவ்வளவு நேரம் காத்திருக்குது? வர்றவனும் போறவனையும் ஒரு மாதிரி பாக்குறான். ஆமா, ஏன் இவ்வளவு நேரம்? அப்போ சமாளிச்சு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு தடவை வந்தீங்க சமாளிச்சிட்டீங்க. இப்படி அடிக்கடி வந்தா ஊர்ல இருக்கிறவங்க காரணம் கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அதுக்கெல்லாம் நிறைய யோசனை வச்சிருக்கேன். எனக்கா சமாளிக்க தெரியாது. ஓஹோ, முன் அனுபவம். என்ன கிண்டலா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? என்ன மாதிரி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும். இந்தா இத வச்சுக்க. காமாட்சி, என்னடா அம்மா கரையில கச்சேடா? போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு குறுக்கு வழியில ஜெயிக்கலான்னு சதி பண்றியா? குறுக்கு வழியில ஜெயிக்கணுங்கிற தலைவிதி எனக்கு இல்ல. எங்கட தொழில் இருக்கு, திறமை இருக்கு, துணிச்சல் இருக்கு. போட்டின்னு முடிவானதுக்கு அப்புறம் இவகிட்ட என்னடா பேச்சு? ஏய், கடைசியா ஒண்ணு சொல்றேன், இனிமேல் இந்த பக்கம் ஒன்ன பார்த்தேன், ஆடுறதுக்கு கால் இருக்கா? கேட்டீங்களா மாமா? உங்க பொண்ணு பண்ணிருக்க காரியத்தை அதுக்காக ஒரு வயசு வந்த பொண்ணை இப்படித்தான் கை நீட்டி அடிக்கிறதா? ஏதாவது பேசுனா தூக்கி போட்டு விழிச்சு போடுவேன். இவளை நம்பி தான் நான் சவால் விட்டு வந்திருக்கேன். இவன் அவன் கூட ஆத்தங்கர ஆடி பாடிட்டு இருக்கான். பார்த்த ஆத்திரத்துல அடிச்சேன். ஏன் நான் அடிக்க கூடாதா? அடிக்க உரிமை இல்லையா? ஆமா, நீங்க இப்படி கண்டுக்காம இருக்கிறதுனாலதான் அவ இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அட, அந்த காமாட்சி கதையை மறந்துருங்க. என்னடா திடீர்னு குண்டடிக்கு போடுற? அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்க. இல்லாட்டி இந்த குபேரனை விட்டுட்டு ஒரு பிச்சைக்கார பயல போய் பிடிப்பாளா? யாரா அவன்? காமாட்சி ஆடக்கூடாதுன்னு எந்த பயலை வச்சு திட்டம் போட்டீங்களோ அந்த பய. நம்ப முடியலையே. காமாட்சி நெருப்பாச்சேடா. நெருப்பு அணைஞ்சு கரியா போச்சுங்க. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் தண்ணித்துறையில வச்சு கையும் களவுமா புடிச்சு. இப்ப நீங்க ஒண்ணு செஞ்சாகணும். என்ன செய்யணும் சொல்லு. இந்த ஆட்டை போட்டு எப்படியா நிறுத்தி ஆகணும். அது எப்படி முடியும்? போட்டிக்குன்னு 4 நாள் தான் இருக்கு. ஊர்ல ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியாதுங்க. இந்த போட்டியை சாக்கா வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு நாமளே ஏற்பாடு பண்ணலாமா? அந்த குட்டி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ காதல நாம தோக்க விடுவாளா? இந்த ஆட்டத்துல விட்டு கொடுத்து நிச்சயமா நம்ம மூஞ்சில கரிய பூச போறான். அவன் வரக்கூடாது, ஆடக்கூடாது, அவ்வளவுதானடா. கவலைய விடு, நான் பாத்துக்கிறேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஆடவே மாட்டான். இது சாதாரண கரகம் இல்லப்பா, அம்மனுடைய தெய்வ கரகம். இது உன் தலையில இருக்க வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்கவே முடியாது. எவன் நம்மளுக்கு சவால் விட்டானோ அவன் மூஞ்சில கரிய பூசணும். எங்க அண்ணன் நான் தோப்பாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. இது நம்ம கௌரவ பிரச்சனை. தலையில வச்ச கரகத்தை ஆடி முடிக்கிற வரைக்கும் எப்படி நான் கீழே இறக்குறது இல்லையோ, அதே மாதிரி நான் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முன் வச்ச கால பின் வைக்கிறது இல்ல. தைரியம் எடுத்து ஜோரா வாசிக்கணும். இந்தப்பா ஏண்டா பண்ணாட பசங்களா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள எடுத்து வாயில வச்சிட்டீங்களா? பெருசா அப்படியே வாசி கிழிச்சிருவீங்க. கேடா என் தவுல. இந்தாங்கண்ணே, அண்ணே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் தூங்கிட போறேன். நீயே தீபாவளியை கடிச்சு தின்றாத. அடக்கி வாசிக்கிறது, ஒடுக்கி வாசிக்கிறது, அப்புறம் மடக்கி வாசிக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். விடுறா. என்ன பாக்குற? அடிபட்ட பாம்புடா, கடிக்க வந்திருக்க. அடிபட்ட பழைய பாம்பா? அடிச்சுட்டா போகுது, அதான் அடிக்க கம்பு ரெடியா வச்சிருக்கீங்களே. சுப்பையானே, நீங்க நிறுத்திட்டீங்க, நீங்க அடிங்க. என்ன பாம்பையா? அத நான் அடிச்சுக்கிறேன், நீங்க மோள தடிங்க. ஏய், எல்லாரும் மொத்தமா வாங்கடா, தலைவர் பாணிய டங்குவார் அத்துப்புறேன். ஏய், நீங்க என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிச்சவன் காலை உடைங்க. என்னப்பா இது? இது தவுலு, அது சண்டை. பாருங்க.
இருக்காயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லையே. ஏய் படுதா தலையா, நீ கடிக்க வந்த பாம்பா? அதான் கடவாப்பல்ல புடிங்கிட்டுமல்ல, மூஞ்சியில காயமா இருக்கு, தர்மாஸ்பத்திரியில போய் கட்டு போட்டு போ. போடா, இந்தா கம்பு எடுத்துட்டு போ. தம்பி, நீ கரகாட்டத்துல மட்டும் தான் கில்லாடின்னு நினைச்சேன், கம்பாட்டத்துல கில்லாடியா இருக்கு. கஷ்டப்படுறான். எப்படி நாங்க பொருத்தமா வாச்சுமா? பிரம்மாமா வாச்சிங்க. ஆமா, ஊடல யாரு பிசிறு விட்டது? இந்த கொசுரு கொஞ்சம் விட்டா பேசிட்டே இருக்கியா? ராசா நீ வாடா. இந்தானே. நீ வாடி. இந்தாடா புடுறா. கம்பு எனக்கு வேணாம். வாங்க கையை கலாம்பிட்டு காபி சாப்பிடலாம். காபி சாப்பிடுற வாயி, அப்புறம் கையை காலாண்டா அலம்புற. போடா, பேரிக்கா மாட்டியா, போடா. எந்த பாவிடா என் மகனுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம்? என் மகன் என்ன பாவண்டா பண்ணிச்சு? ஏழு ஜென்மத்துக்கு யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம் அவரை பார்க்க வச்சுட்டீங்க. அம்மா, என்ன இந்த நிலைமையில விட்டு வர சொல்றீங்க? சுமாரா அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்கு சேரும். இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. எவன் எக்கடிக்கிட்டு போனா நமக்கு என்ன? என்ன மன்னிச்சிருமா, நான் இப்ப வர முடியாது. என்ன காப்பாத்துறோம், காப்பாச்சாகணும். நல்லா காப்பாத்துப்பா, நல்லா காப்பாத்து. நீ ஊர் வந்து சேரும் போது உன் தாயை காப்பாற்ற முடியலன்னு சாமி சத்தியமா சொல்றேன். என் பேச்ச மதிச்சு நீ என் கூட வரல, நான் நேர போய் உத்தரத்துல தொங்கிட என் பொறுத்து தாலி பார்ப்பேன். அக்கா, அக்கா, அம்மா, அக்கா, இல்லக்கா, நான் சொல்றதை கேளுக்கா, நான் சொல்றதை கேளு. ஏய் சண்டாடா, இங்க இருந்து போயிடு, இல்ல நான் கொலகாரியா மாறிடுவேன். போடா, போடா இங்க இருந்து. நீங்க காமாட்சி ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். என்னடா காமாட்சி? ஏய், எந்திரா. சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாய்ச்சேன் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்கார்ந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே, நீங்க கடைக்கு போமா? நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டான். தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். நான் இருக்கும்போது இங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கி வரேன். நீயா? போதும்பா. ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்தமா? சொன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன். நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்கு வேண்டாம். நமஸ்காரம் என்ன குரு கொடுங்க. அண்ணே, ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த இருக்க எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதஸ் அனுப்பியிருக்கேன். நாதசா? அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? இதாங்கண்ணே. என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கியும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. ஆள் சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? ஆயிலையா? இல்லையே. நல்லா வாய் தர. ஐயோ, வேகுதே, வேகுதே, வேகுதே. வேகுதா? நல்லா வேகுது. என் காசு எல்லாம் சின்னது இந்த வாய் தானே. வெந்து சாம்பல் ஆகுது. வேகுது. சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா. என்ன விடுங்க.